வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வந்தார்கள் வென்றார்கள் இந்த புத்தகத்துக்கு எந்த அறிமுகமும் தேவையில்லை. அதனால் நேரடியாக வாசிப்புக்குள்ளேயே போயிடலாம். வாங்க இன்னைக்கு காணொளிக்குள்ளே போகலாம். வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் 1. தைமூர். ஆண்டியாக இருந்தாலும் சரி, அலெக்சாந்தராக இருந்தாலும் சரி, வடக்கிலிருந்து இந்திய துணைக்கண்டத்திற்குள் நுழைய வேண்டுமென்றால் விண்ணை முட்டும் இமயமலைத் தொடரை தாண்டியாக வேண்டும், அல்லது வெள்ளப்பெருக்கை எடுத்து ஓடும் ஆழமான சிந்து நதியை கடந்தாக வேண்டும். இயற்கை அமைத்து தந்த இந்த பெரும் அரண்களை தாண்டி இந்தியாவுக்குள் நுழைய முயற்சித்து அதில் கம்பீரமாய் வெற்றி கொண்டவர்கள் கிரேக்க மன்னன் அலெக்சாந்தர் உட்பட மிகச் சிலரே. அலெக்சாந்தரை தொடர்ந்து சுமார் 1500 ஆண்டுகளுக்கு பிறகு கிபி 1221 மங்கோலிய தலைவன் செங்கிஸ்கான் வெறி பிடித்த பெரும் படையுடன் சிந்து நதிக்கரை வரை வந்து நின்றான். இந்தியாவா பாரசீகமா என்ற சிந்தனையுடன் அவன் வெளிப்படுத்திய மூச்சு வட இந்தியாவை அங்குமெங்கும் ஆண்டு கொண்டிருந்த மன்னர்களை வெப்பக்காற்றாக தாக்கி நடுங்க வைத்தது. நல்ல காலமாக அவன் பாரசீகம் பக்கம் குதிரைகளை திருப்பிக் கொண்டு முன்னேற இந்தியா அவன் இரத்த வெறியிலிருந்து தப்பியது என்று சொல்லலாம். பிறகு 1398 இந்தியாவுக்கு நிஜமான ஆபத்து வெடித்தது. மங்கோலிய பரம்பரையில் வந்த தைமூர் என்கிற கொடுங்கோல் மன்னன் மத்திய ஆசியாவிலிருந்து ஒரு பெரும் படையுடன் கிளம்பி ஆப்கானிஸ்தானை கடந்து இந்தியாவிற்குள் வந்து சேர்ந்தான். சிந்து நதியை அவன் சட்டை செய்யவில்லை. படகுகளை வரிசையாக நிறுத்தி இணைத்து பாலம் ஏற்படுத்தி கன நேரத்தில் நதியை கடந்து டெல்லியை நோக்கி முன்னேறினான். அவன் இந்தியாவில் தங்கியிருந்தது 6 மாதங்கள்தான். இருப்பினும் பிற்பாடு முகலாய சாம்ராஜ்யம் இந்தியாவில் தோன்றுவதற்கான ஒரு முக்கிய காரணம் தைமூர் என்பதால் அவன் சம்பந்தப்பட்ட இரத்தமயமான இந்திய அத்தியாயங்களை நம்மால் ஒதுக்க முடியவில்லை. ஆகவே சற்று நெருக்கமாக சென்று இதோ சிந்து நதிக்கரைக்கு பெரும் படையுடன் வந்து சேர்ந்த தைமூருடன் சற்று பயணிப்போம். ஆனால் வாசகர்கள் சற்று மனதை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். தைமூரின் கொலைவெறிச் செயலை அருகிலிருந்து காண நெஞ்சுரம் தேவை. ஆப்கானிஸ்தானின் தலைநகரான காபூலின் வடக்கில் முந்தைய சோவியத் ரஷ்யாவின் தென்கோடியில் இன்றைய உஸ்பெக் பகுதியில் உள்ள முக்கிய நகரமான சாமர்கண்ட் துருக்கி மங்கோலிய இனத்தைச் சேர்ந்த தைமூரின் தலைநகரம் அதுதான். சாமர்கண்டிலிருந்து கிளம்பிய தைமூரின் மாபெரும் படை முதலில் பாக்தாத் நகரை சூறையாடியது. பிறகு பாரசீகம் வெறியும் வேகமும் கொண்ட தைமூரின் வீரர்கள் பாரசீகத்தை பந்தாடினார்கள். கொடூர களிப்புடன் அவர்கள் வெட்டி வீழ்த்திய மனித தலைகள் சுமார் 70,000. அவற்றை குவித்து நூற்றுக்கணக்கான மனித தலை பிரமிடுகளை உருவாக்கிய பிறகு தைமூர் பாரசீகத்தை விட்டு வெளியேறினான். அடுத்தபடியாக ரஷ்யா மாஸ்கோவுக்குள் புகுந்து சூறையாடிவிட்டு சில நாட்கள் ஓய்வெடுத்து கொண்டு நேராக இந்தியாவை நோக்கி அவன் படை முன்னேற ஆரம்பித்தது. இலக்கு அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்த புகழ்பெற்ற டெல்லி நகரம். இந்தியாவை நோக்கி தைமூரின் படை முன்னேறிய வேகத்தோடு பறவைகள் கூட போட்டியிட முடியவில்லை என்று சரித்திர ஆராய்ச்சியாளர் ஒருவர் குறிப்பிடுகின்றார். செப்டம்பர் 22 1398 தைமூரின் படை சிந்து நதிக்கரையோரம் வந்து சேர்ந்தது. இந்த பரபரப்பான செய்தி வந்து சேர்ந்தவுடனே வட இந்தியா பீதியில் ஆழ்ந்தது. டெல்லியில் கோலோச்சிய பலம் வாய்ந்த சுல்தான் பிரோஸ் ஷா துக்ளக் இறந்து 10 ஆண்டுகள் நகர்ந்து விட்டன. நானா நீயா என்ற கோஷ்டி சண்டையில் ஈடுபட்டிருந்த பொம்மை அரசர்கள் இருவர் டெல்லியை ஏதோ ஒப்புக்கு ஆண்டு கொண்டிருந்தனர். ஒரு கோஷ்டியின் தலைவனான மல்லுகான் இக்பாலிக் கை ஓங்க அவன் உதவியோடு டெல்லி அரண்மனையில் உட்கார்ந்தான் முகமது ஷா. அவன் பதவியேற்ற கையோடு தைமூரின் படை டெல்லியை நெருங்கி கொண்டிருக்கும் செய்தியும் வந்து சேர்ந்தது. வரட்டுமே, ஒரு நொண்டி மன்னனுக்கா நாம் பயப்படுவது? ஆர்ப்பாட்டம் போடும் அந்த மங்கோலிய நாடோடியை தோற்கடித்தால் டெல்லி சுல்தானாக தாங்கள்தான் உலக சாம்பியன் என்கிற ரீதியில் மன்னனை மல்லுகான் இக்பால் உஸ்பேற்ற யார் என்ன ஏது என்று எதுவும் விசாரித்து அறியாமலேயே போர் உடை பூண்டான் முகமது ஷா. இளம் வயதில் ஒரு போர்க்களத்தில் எதிரியின் அம்பு தொடையில் பாய்ந்ததால் தைமூரின் கால் பாதிப்புக்குள்ளானது. ஆகவே சற்று விந்தி நடந்த அவனை தைமூர் லெங் நொண்டி தைமூர் என்று மற்றவர்கள் குறிப்பிட்டார்கள். இப்படி எனக்கு பெயர் இருப்பதே தெரியும், ஆனால் என் எதிரில் வந்து யாரும் என்னை அப்படி அழைக்க மாட்டேன் என்கிறார்களே என்று அலுப்பு சிரிப்புடன் தைமூர் குறிப்பிடுவதும் உண்டு. நம்மை பொறுத்தவரை தைமூர் என்றே அழைப்போம். எதற்கு வீண் பிரச்சனை?
சிந்து நதியை கடந்த தைமூரின் படை மகிழ்ச்சியை கொண்டாட பஞ்சாப் பகுதியை முழுவதையும் சூறையாடி வெறியாட்டம் போட்டது. சுமார் 1,00,000 பேர் தைமூரிடம் அடிமைகளாக சிக்கினார்கள். அவர்கள் மொத்தமாக கயிறுகளால் கட்டி தைமூரின் படைக்கூடவே இழுத்துச் சென்றது. டிசம்பர் ஆரம்பம். வாள்களை உயர்த்தியவாறு ஏகமான இரத்த ஆர்வத்துடன் டெல்லி நகர எல்லையில் முகாமிட்ட இந்த மங்கோலிய படையின் மொத்த எண்ணிக்கை சுமார் 90,000. டெல்லி பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்திருந்த தைமூரின் நெருங்கி சென்ற சில தளபதிகள் களத்தில் குதிக்கும் தருணத்தில் கையோடு சுமார் 1,00,000 அடிமைகளை, அதுவும் இந்தியாவை சேர்ந்தவர்களை பக்கத்தில் வைத்து கொண்டிருப்பது சற்று ஆபத்தானது என்றும், ஏதேனும் கலவரமான சூழ்நிலையில் அவர்கள் தப்பித்து எதிரிகளோடு சேர்ந்தால் அதனால் பிரச்சனை ஏற்படலாம் என்று எடுத்து சொன்னார்கள். ஆகவே தேர்ந்த சில 1000 அடிமைகளைத் தவிர மற்றவர்களை தீர்த்து கட்டிவிடலாம் என்ற யோசனையை சொன்னார்கள். அடங்கி ஒடுங்கி போய் துவண்டு கிடக்கும் அந்த அடிமை கூட்டத்தை கொன்று தள்ளுவதில் நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்க முடியாது. பிரச்சனையை தீர்க்க நான் வேறு ஒரு வழி பண்ணுகிறேன் என்று சொன்ன தைமூர் சில 100 அடிமைகளை நட்ட நடுவில் கொண்டு வரச் செய்தான். மறுகணம் அவன் ஆணையிட தைமூரின் வீரர்கள் உருவிய வாட்களை அந்த அடிமைகளின் உடல்கள் துண்டு துண்டாக வெட்டி வீழ்த்தி தள்ளின. ஏதேனும் வாலாட்டினால் மற்றவர்களுக்கும் இதே கதிதான் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான் தைமூர். இந்த பயங்கர காட்சியை பார்த்த பல்லாயிரக்கணக்கான அடிமைகள் கதிகலங்கி போயினர். இருந்தாலும் விதி அந்த அடிமைகளை விட்டு வைக்கவில்லை. டெல்லி சுல்தான் போர் ஏற்பாடுகளை பற்றி துப்பறிய தன் தளபதிகளுடன் கிளம்பிக் கொண்டிருந்த மல்லுக்கான் திடீரென ஒரு படையுடன் கோட்டையிலிருந்து வெளிப்பட்டு சில வீரர்கள் மட்டும் இருந்த தைமூரை துரத்தி அடித்த தமாஷ் நடந்தது. முகம் சிவந்து கோபம் கொந்தளிக்க பாசறைக்கு திரும்பிய தைமூர் பேரணியாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த அடிமைகளில் சிலர் தங்களின் பரிதாப சூழ்நிலையும் மறந்து சுளுக்கென்று சிரித்துவிட, அல்லது தன்னை பார்த்து அவர்கள் சிரித்ததை போன்ற ஒரு பிரமை தைமூருக்கு ஏற்பட்டிருக்கலாம். இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சி அடுத்த காணொளியில் காணலாம்.